முன்னழுவோள் பத்தினி குடும்பம் இருக்கு, வீட்டுல எல்லாருக்கும் சாதம் பரிமாறி மீத இருக்கிற சாதத்துல தண்ணி ஊத்திட்டு எல்லாருக்கும் பின் தூங்கி தப்பு. பின் தூங்கி முன்னழுவா பத்தினி சொன்னது கூட ஏத்துக்கிறேன். சாதம்னு தப்பு. நைட்டு பூரா சப்பாத்திகள், இட்லி, தோசை. முன் சுட்டு பின் பத்தினி. கைதட்டலாம். எந்த வீட்டிலப்பா கஞ்சி குடிச்சிய? பூரா ப்ரெஷர் 400 500. அப்புச்சி கடை, அப்புச்சிக்கே 600 ப்ரெஷர். அப்பச்சிக்கா கிளப்பி விட்டு போயிடாத. நான் வீட்டுல சொல்றேன் சாமி, இங்க வா. அந்த காலத்தை பத்தி பேசுறேன். அந்த காலம் அப்படி சொல்லணும். நான் விவரமான எல்லாருக்கும் சாதம் பரிமாறி மிச்சம் இருக்கிற சாதத்தை தண்ணீர் தப்பு. சாதம் ஆக்குவான்னு சொல்லுங்க, பழுமாறன்னு சொல்லாத. புருஷன் போட்டு தின்று படுக்கிறேன். அதுக்கு முன்னாடி அது சீரியல் பார்க்குறது. கை தட்டலாம்ப்பா. நான் உண்மையை சொன்னா ஒத்துக்கிற மாட்டிய புத்தூர் கட்டு பாண்டி. முருகனே, எல்லாரும் தட்டுறாங்க, நியாயம். அவங்களுக்கு தெரியாது. ஆனா நீ தட்டியது. அவங்க தட்டாட்ட தெருவில் விட்டு போயிருவேன். கெந்தி கார்ல வராம கெந்தி ஓடியாருவாங்க. பதவியில இருந்துக்கிட்டு படுத்துறாங்களே, ஒரு சில பேரை கும்பிடணும் தோணும். ஐயா, எம்கேஆர் ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? பிள்ளை நல்லா இருக்கா? வீட்டுல நல்லா இருக்கா அப்படின்னு தோணுது. சங்கத்துக்கு போங்களே, ஒரு சில பேர்ல கும்பிடு துளைக்கணும் போல தோணுது. ஏன்னா பதவியில இருந்துட்டு படுத்துறானே, அவனை கும்பிடலன்னா அவன் பாக்குறானே, துளைக்கணும் போல தோணுது. அது மாதிரி சரி. ஏன்னா நான் உனக்கு சுருக்கமே சொல்றேன். நீ இந்த சாதம் அதெல்லாம் போல எல்லாருக்கும் முன்னாடி தூங்கி பின்னாடி, எல்லாருக்கும் பின்னாடி தூங்கி முன்னாடி எழுதி அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்திலே காலையில எழுந்திருச்சு பெண்மகள் சாணம் தெளிச்சு கோலம் போடுறா. என்ன காரணத்தினால? தப்பு. கோலம் போடுறாயா? சாணம் தெளித்து கோலம் போட்டா எங்க அப்பத்தா. இப்ப பொம்பளையால உரம் காலையில மோட்டரை போட்டுக்கிட்டு ஓசுல அடிக்குது. ஓசுல அப்படி அடிக்குது. ரோட்ல படுத்து கிடந்த வேட்டிய காணா, உருகிட்டு போயிருச்சு. திருப்பி ஓசை காணா, புரிஞ்சுட்டு போயிருச்சு. சிரிக்க முடியல, லோடு தாங்காம. ஆனா உனக்கிட்ட வந்தா ஏன் சொல்றேன். இரவு நேரத்திலே ரொம்ப நேரம் விழித்து விட்டு பிறகு பெண்கள் தூங்குறாங்க. 5 மணி ஆயிரம். அதிகாலையிலே தன்னுடைய வாசல். தப்பு. அது கிராமத்துல தான் அவங்க வாச. நத்தன் டவுனுக்கு ரோட்டத்தையும் கிளீன் பண்றாங்க. ஆமா, ரோட்டிலே தொளித்து ஒரு பெண்ணாகப்பட்டவர்கள் ஏன் கோலம் போடுறாங்க தண்ணி தொளிச்சு அப்படின்னா, கோலம் கோலம் என்றால் என்ன? கோலம் என்றால் கோலம். தண்ணி என்றால் என்ன? தம்பி நல்ல வாயில வந்துடும். தண்ணியை ஏன் தொளிக்கிறாங்க? ஒரு மனிதன் உணவு இல்லாமல் இருக்கலாம், தூக்கம் இல்லாமல் இருக்கலாம், கப்ளிங் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மனிதனுக்கு தேவை தண்ணி. ஏன் தண்ணி தொளிக்கிறாங்க? எல்லாம் கவனமா கேட்கணும்பா. ஏன்னா எப்பயுமே சொல்லல, இப்போதே எனக்கு அறிவு வந்திருக்கு. சொல்லணும் தம்பி. வெள்ளக்கமார் வெஞ்சு அண்ணன் சொல்றத கேள்றான். ஏன் வாசல்ல பெண்கள் தண்ணி தொளிக்கிறாங்கன்னா, இந்த பூமியிலிருந்து எங்க தாகத்தை தணித்த தண்ணியே, இந்த பூமிக்கிலிருந்து தான் தண்ணி வந்தது. இந்த பூமாதேவியே, அதிகாலையிலே எங்களை எல்லாம் தூங்க வைத்து, பூமாதேவியே நீ முழித்துக் கொண்டிருக்கிறாயே, உன் முகத்தை நான் கழுவுறேன்னு சொல்லித்தேன். தூங்குன பூமாதேவி இந்த மண்ணை தண்ணியை தொளிச்சு முகத்தை கழுப்பி எழுப்புறாள் பெண்மகள். இடி விழுந்துருச்சு இந்த கதை. இந்த கதையில விதி பேக்கூதி இருவரேன். பூமாதேவிங்கிற ஒரு தாய் காலையில எழுந்திருக்கணும், முகத்தை கழுவி விடுறாங்களா? ஆமா, கழுவி விட்டு இதுக்கு வேற பூ வச்சு பொட்டு வச்சு ஏதாவது சொல்லல. ஏன் ஏன் கோலம் போடுறாங்க? அங்க ஆலப்பழா கள்ளத்துக்கு போடலாம், எம்சாண்டு 2 லோட கொண்டு வந்து கொட்டலாம். ஏன் வாசல்ல பெண்ணாகப்பட்டவள் கோலம் போடுறாளா? கோலம் என்பது என்ன? 50 உள்ளி 7 வரிசையிலும் கோலம் இருக்கு. அது போடுறதுக்குள்ள பொங்க முடிஞ்சிடும். 800 உள்ளி 300 வருஷம் இருக்கு. அது போடுறதுக்குள்ள அந்த போட்டோ போல கிளவி ஆயிரும். 15 காப்பு முடிஞ்சு மஞ்சள் நீர் ஆடிடுவாங்க. நீ வர்ற என் ஆத்தா காலத்திலே, எங்க அப்பத்தா காலத்திலே கோலம் போட்டார்கள். இன்னைக்கு கெமிக்கல் பவுடர். கோலம் போட்டு போகும்போது பாவம் வாயிலா ஜீவன், அந்த எறும்புகள் நமக்காக வெள்ளையா கிடக்கு,
ரேஷரிசியா நினைச்சு வந்து திங்குது. பார்த்தா கெமிக்கல், குடும்பத்தோட செத்து போகுது எறும்பு. ஆனால் அந்த காலத்திலே என் பாட்டியாப்பட்டவள் அபத்தாப்பட்டவள் என்ன செய்தார்? அரிசி மாவிலே அரைத்து கோலம் போட்டார்கள். ஏன் அரிசி மாவுல போடலாம், முறுக்கு மாவுல போட்டுக்கலாம்? எல்லாம் ஒரு மாவு தானே. இல்ல ஒன்னு சொல்ல மாட்டேன், சொல்ல விடு, இது சொல்லுவேன். அரிசியிலே பல வகை உண்டு. நவாப், டிகே, குஜராத் பொன்னி, கல்சர் பொன்னி, அன்னி, எல்லாம் அரிசி உண்டு. எதற்காக அரிசி மாவிலே அரைத்து கோலம் போட்டால் என்றால் தாய்மார்கள், நாங்கள் மட்டும் நல்லா இருக்க கூடாது, இந்த பூமியில் உள்ள சிவராசியெல்லாம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அரிசி மாவிலே கோலம் போடும் போது. உனக்கு கதை பிடிக்கணும் இருந்துச்சு போப்பா, கதை தானே இது. தர்க்கம் என்றால் என்ன? வள்ளியும் நாரதரும் பேசக்கூடியதான் உண்மையான தர்க்கம். நாரதர் சொல்லுகின்ற பொழுது நகைச்சுவையாக கூறுவதற்கு தான் எந்த ஒரு நாடகத்திலையும் இந்த கோமாளி கதாபாத்திரம் ஒன்று உண்டு. அவன் சிரிக்க வைப்பவன். கமலஹாசனும் எங்கள் ஐயா சூப்பர் ஸ்டாரும் இணைந்து ஒரு படம் பண்றாங்க. அந்த படத்தினுடைய செலவு மட்டும் 1300 கோடி. அந்த 1300 கோடி படம் இழுக்கிற பொழுது அந்த 1300 கோடி படத்துல ஒரு காமெடிய நகைச்சுவையாளன் இருப்பேன். ஏன்? படத்தை தொய்வில்லாமல் கொண்டு செல்பவன் நகைச்சுவையாளன். எத்தனை நகைச்சுவை நடிகர், கவுண்டமணி, செந்தில், வையப்பைய, வடிவேல், நாகேஷ் ஐயா, இவர்களை நகைச்சுவையாளரை வைத்து தமிழ் சினிமா எத்தனை படங்கள் வெற்றி பெற்றது தெரியுமா? அதனாலதான் இந்த நாடகம் போட்ட நிகழ்ச்சியிலே ஆடலும் பாடல், கிராமிய நிகழ்ச்சி எதா இருக்கட்டும், அதுல எல்லா நிகழ்ச்சியிலையும் எங்களை போல ஒரு கோமாளி இருப்பான். அண்ணா உனக்கா இவ்வளவு விளக்கம் சொல்றேன் பாரு, நான் எவ்வளவு முட்டா கூதியா இருப்பேன். கடுப்ப கலப்பாத மத்த பப்புனு மாதிரி கிடையாது. நல்ல விஷயம். கோடாங்கி கோடாங்கி சிரிக்க வைக்கக்கூடிய, சிந்திக்க வைக்கக்கூடிய தன்மை இருக்கு. சிரிக்கணும், சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும் அப்படிங்கிற தன்மை. கொஞ்ச நேரம் இந்த மாதிரி நேரத்துல கலகலப்பா சிரிக்க வைக்கக்கூடிய தன்மை நல்ல விஷயம் தான். நல்லா பேசுறீங்க, உள்ள ஆளோளும் இருங்க. கோலத்தை சொல்லலைன்னா என் தம்பி என்ன நினைப்பேன்? மறுபடி அவனை பேசாம விட்டு நான் உண்மையை சொல்லணும்னே. ஐயா ஐயா கோலத்துக்கு மட்டும் சொல்லு. கோலத்தை மட்டும் சொல்றேன். இன்னும் அரை மணி நேரத்துக்கு சொல்ல. அந்த அரிசி மாவு கோலத்தை ஒரு எறும்பாகப்பட்டது, அந்த அரிசி துவல்கள் சின்ன சின்னதாக இருக்கும்ல, அதை பூராம எடுத்து கொண்டு போய் தன்னுடைய இருப்பிடாமட்ட அத்தனை சொந்த எறும்புகள்கிட்டையும் அது கூடாரம் அந்த பொந்துக்குள்ளே அந்த அரிசியை கொண்டு வைக்கும். அப்போ மழை காலத்தில் மழை வெள்ளம் வந்து மக்கள் எல்லாம் கஷ்டப்படும் போது தொடர்ந்து மழை, வானிலை ஆராய்ச்சி மேல ரமண மகரிஷி அறிவிப்பார். இல்ல யார் அறிவிப்பா? எவரா? அவர் பேர் அந்த பேர் தாங்க, ரமண மகரிஷி இல்ல, ரமணன் தான். ரமணே அவர் அறிவிப்பார். அவர் இப்ப நத்த மட்டாரத்திலே 11 நாளைக்கு கனமழை உண்டு. அப்ப மழை பேஞ்சுக்கிட்டே இருக்கும், யாரும் கோலம் பண்ண முடியாது. அப்ப அந்த எறும்பு பசிக்கு என்ன ஒண்ணு, வெயில் காலத்துல எடுத்துக்கொண்டு போய் வைத்த அந்த அரிசியை மொத்த எறும்பு கூட்டம் ஒண்ணு சேர்ந்து சாப்பிடுமா. அப்ப சாப்பிடும் போது எந்த வீட்டு வாசல்ல எடுத்துட்டு வந்து இந்த உணவை நாம சாப்பிடுறோமோ அந்த குடும்பத்தையே அந்த எறும்பு கூட்டம் அன்று வாழ்த்துமா. அதனாலதான் அரிசி மாவுளை கோலம் போட்டார்கள். ஏன் லூசு குடிச்சிருச்சு பேசாம இரு. கிறுக்காக்கனது பூரா அந்த பட்டம் உண்டதேன். கையிலே கோலம் போடும் பொழுது இப்ப எல்லாம் ஊதாங்குளம் குளமாறு இருக்கு, அதுல அத்தனை ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டைக்கிளை மாவு வச்சு பொம்பளைகள் எதற்காக வாசலை உருட்டி விடுறாங்கன்னா, நம்ம வாசலை மட்டும் கோலம் போடக்கூடாது, அடுத்த வாசலுக்கு போட்டு சண்டை கட்டி நாருவோம் என்பதற்காக. உண்மையிலே நல்ல விஷயம் தான், இது திறமையான இருக்கு. ஆனா கொந்தளிப்புச்சு இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு போறேன். நல்ல விஷயம், நேரத்துக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு அருமையான. ஏன்னா வாழ்க பல்லாண்டு காலம் வாழணும், வாழையடி வாழையாக அந்த குடும்பம் வாழணும். அரிசி மாவுல பின்தூங்கி முன்னெழுவல் அப்படின்னு சொல்லக்கூடிய சீதேவியை வீட்டுக்கு அழைப்பாள் தாய்மார்கள் அப்படிங்கிற காரணம். நல்ல விஷயமா பேசுறீங்க. ஆளோளம் சோனு ஒரு சத்தம், சோன்னு ஒரு சத்தம். ஆமா, அது வெஸ்டர்ன் டயல் தண்ணி. பெண்கள் குரல், பெண் குரல். என் தங்கச்சி ரெண்டுங்க, 2 தங்கச்சிக்கு 2 தான். 2 பெண்கள், ஒன்னு என் தங்கச்சி, இன்னொன்னு இவன் பொண்டாட்டி, ஊலாங்கலி பொண்டாட்டி. கூட பிறந்தவங்க உங்களுக்கு 2 பேர் தானே? அவங்க 2 பேரும் உள்ள இருக்காங்க. கூட பிறந்தவங்க 2 பேரும், கூட பிரபா சகோதரி வள்ளி, இன்னொன்னு எங்கால்
கூட பிறக்கிற அவ்வளவுதான். அதுக்கப்புறம் லீஸுக்கு விட்டுருவேன். அழைத்து வாருங்கள் அந்த பெண்மகளை. அழைத்து வருகிறேன். கரிசல் காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா?